ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பம். நிறைவுக்கு வந்தது புங்குடுதீவு அகழ்வு பணிகள். எலும்புக்கூடொன்றும் மீட்பு. அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியை ராணுவத்தினர் சுவீகரிக்க முயற்சி. அளவீட்டு முயற்சி தடுத்து நிறுத்தம். சமாதானத்தையும் நல்லுறவையும் இனங்களுக்கிடையில் கட்டியெழுப்ப முன்வாருங்கள். ஊடக மாநாட்டில் கோரிக்கை முன்வைப்பு. பஸ் கட்டணத்தில் திருத்தமில்லை. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா ஒலுவில் துறைமுகத்துக்கு விஜயம். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் எந்தவொரு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் இடவழியும். லொகான் ரத்பத். வாகன இறக்குமதிக்கான அனுமதி. முதலில் இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்கள். வடக்கில் முதன்முறையாக முடக்கப்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள். விசாரணையில் அம்பலமான தகவல். அபகரிப்புகளுக்கு எதிராக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் போராட்டம். தமிழரசு கட்சி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர். பிள்ளையான் அறைகூவல். ராணுவமயமாக்கப்பட்டுள்ள தமிழர் தாயகம். எரிக் சோல்ஹெய்மின் கருத்தை எதிர்க்கும் சமூக ஆர்வலர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடாத்தப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா இன்றைய தினம் காலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து வழிபட்டார். இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரும், மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் ஏந்திரி என் சிவலிங்கம், மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் க சத்யசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் கொண்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் நோக்கிய ரயில் சேவையினை விஸ்தரிப்பதற்கு எதிர்காலத்தில் இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மதியத்துடன் நிறைவு பெற்றுள்ளது. புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெருத்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்தே கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அந்த இடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த நிலையில் அந்த இடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன், சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன், தொல்லியல் துறை அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள், போலீசார், தடயவியல் போலீசார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வின் போது பெண்ணொருவரினுடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது. எலும்புக்கூடுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி முன்னிய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும் குறித்த பெண்ணின் உடல் இந்த முறைப்படி கிரிஜை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடாத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்து அப்பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்ததுடன் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சோல்ஹெய்ம், வடக்கு மாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ் அவர்களும் யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதிக்கு நேற்று கள விஜயத்தில் ஈடுபட்டனர். கண்டல் தாவரங்களினால் இயற்கையாக அமைந்த நன்மைகள் பற்றியும் மண்டைதீவில் கண்டல் தாவரங்களின் பரம்பல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வெள்ள அனர்த்தத்தை தவிர்க்கவும் நேர்வாழ் உயிரினங்களின் பெருக்கத்தை அதிகரிக்கவும் இப்பிரதேசத்தில் வளரும் கண்டல் தாவரங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் அவ்வாறான பங்களிப்பை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டது. முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை 23வது சிங்க ரெஜிமெண்ட் இராணுவத்தினருக்கு சுவீகரித்து வழங்க எடுத்த முயற்சி அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது.
குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரைத்துறை பெற்ற காணி உத்தியோகத்தர் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் துயிலுமில்ல காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மாவீரர்களின் பெற்றோர், அப்பகுதி மக்கள் மற்றும் அப்பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ரியோட்சன் ஆகியோரின் தலையீட்டினால் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். அத்தோடு குறித்த காணியினை அளவீடு செய்து ராணுவத்துக்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாதென அப்பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கே வருகை தந்து சில நில அளவை திணைக்கள அதிகாரியிடம் மக்கள் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினருக்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர். குறித்த பகுதியில் அதிக அளவிலான போலீசாரின் பிரசன்னம் இருந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை தற்போது 23வது சிங்க ரெஜிமெண்ட் ராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதனால் துயிலுமில்ல காணியின் வெளிப்புறத்திலேயே வருடா வருடம் மாவீரர் நாளில் மாவீரர் நலாஞ்சலிகள் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழலில் கடந்த வருடம் குறித்த மாவீரர் துயிலுமில்ல காணியினை ராணுவத்தினர் விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததுடன் இவ்வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் திகதியும் அளவீட்டு பணிக்காக வருகை தந்தபோது எதிர்ப்பினை வெளியிட்ட பின்னர் அங்கிருந்து சென்றனர். இதற்கு முன்னரும் பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தினர் இவ்வாறு நில அளவீட்டு முயற்சியில் ஈடுபட்ட போதும் மக்கள் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இனங்களுக்கு இடையில் சமாதானத்தையும் நல்லுறவையும் கட்டியெழுப்பும் வகையில் அனைத்து இன மக்களும் முன்வர வேண்டும் என அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து சிவில் சமூக சுயாதீன ஊடக மாநாட்டில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் மாலை விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கண்டவாறு தத்தமது கருத்தில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அங்கு கருத்து தெரிவித்த அவர்கள் அண்மை காலங்களாக இனங்களுக்கு இடையே பிழையான செய்திகள் பல்வேறு வடிவங்களில் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் தற்போது சமூகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் இனங்களுக்கு இடையே பிழையான செய்திகள் அதிகமாக பகிரப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் சரியான தகவலை வழங்கக்கூடியதாக சிவில் சமூக அமைப்புகளிடம் உரிய தரப்பினர் உண்மையான செய்திகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் கசப்பான சம்பவங்கள் சமூகங்களிடையே இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். தற்போது நமது நாடு முகம் கொடுத்து வரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கையர்களான நாம் மீள வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயமும் முதன்மையான விடயமும் இனங்களுக்கிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதாகும். இன மத பிரதேச ரீதியாக பாதுகாக்கக்கூடிய தனித்துவங்களை பாதுகாத்துக் கொண்டு நாம் இலங்கையர் என்ற தனித்துவத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கையில் வாழக்கூடிய சகல மக்களும் எவ்விதமான பாரபட்சமும் இன்றி சமனான மானிட கௌரவத்தையும் சமமான மனித உரிமைகளுக்கு உரித்தாக்கக்கூடிய நவீன சமூகம் ஒன்றை கட்டியெழுப்ப அனைவரும் முன்வர வேண்டும். நாசிம் உள்ளிட்ட அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மத தலைவர்கள், பெண் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை குறிப்பிட்டனர். சமூக மட்டத்தில் நல்லுறவை கட்டியெழுப்புதல் எனும் துணைப்பொருளில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பிரதேச மட்ட அளவிலான நிகழ்வுகளை அடுத்து மாவட்ட மட்டத்தில் இடம்பெற்ற இவ்வூடக மாநாட்டின் போது இன நல்லுறவினை ஏற்படுத்துவதில் சமூக மட்டத்தில் காணப்படும் சமூக பிளவுகள், போதைப் பொருட்கள் மற்றும் எதிர்கால சமூக அரசியலை சீர் செய்வதற்கான மாநாடாக இச்சுயாதீன ஊடக சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை திருத்தத்துக்கேற்ப பஸ் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் போக்குவரத்து கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய பஸ் கட்டணம் மாற்றமின்றி பேணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரபூப் ஹக்கீமின் விசேட அழைப்பின் பேரில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்றைய தினம் ஒலுவில் துறைமுகத்துக்கு விஜயம் செய்திருந்தார். ஒலுவில் துறைமுக விஜயத்தின் பின்னர் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் MAC ரியாஸ் தலைமையில் அட்டாளைச்சேன பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் ஹாசிம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MI மன்சூர், முன்னாள் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் MS உதாமலெஃபை, JP, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் AL தவம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி SMA கபூர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய இணைப்பாளரும் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயருமான ரஹ்மத் மன்சூர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீட உறுப்பினரும் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் மேயருமான கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப்
அட்டாளைச்சேனை உதவி பிரதேச செயலாளர் நஜீஜா சாஃபீர், முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ஏசி சமால்டீன், அரசு திணைக்களங்களின் உயரதிகாரிகள், பள்ளிவாசல்களின் தலைவர்கள், மீனவ சங்கங்களின் தலைவர்கள், அட்டாளைச்சேனை, பாலமுனை, ஒலுவில், நிந்தவூர் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாபலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரோத்பத் தெரிவித்துள்ளார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிமைய வேலை திட்டத்திற்கு இணைந்த வகையில் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே, விவசாயத்துறைசார் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் அதனுடன் இணைந்து செயற்படும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்குகின்றது. இதன்படி தேயிலை, ரப்பர் மற்றும் தேங்காய் உட்பட சிறு ஏற்றுமதி பயிர்கள் உள்ளிட்ட அனைத்து வித விவசாய உற்பத்திகளும் இந்த அமைச்சின் கீழ் உள்ளன. இதேபோன்று இந்நாட்டில் 10 பாரிய அணைகள் இருக்கின்றன. அவை இந்நாட்டு நீர் மின்சார உற்பத்திக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் பாரிய அளவில் பங்களிக்கின்றன. எனவே இந்த இரு அமைச்சுகளையும் நம் முறையான வகையில் செயற்படுத்துவதுடன் நவீன விவசாய பொறிமுறைகளுடன் கூடிய அடித்தளத்தை இடவோமாயின் எதிர்காலத்தில் எமது நாட்டை தன்னிறைவடைய செய்ய முடியும் என்பது எனது நம்பிக்கையாகும். அதற்காக தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் விவசாய அமைச்சும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சும் ஒரே அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன் மூலம் இவற்றின் செயற்பாடுகளை மிகவும் இலகுவாக முன்னெடுக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று விவசாய நடவடிக்கையுடன் தொடர்புடைய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பான அமைச்சும் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது இவற்றின் செயற்பாடுகளை செயற்திறன் மிக்க வகையில் முன்னெடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். ஒரு சில இடங்களில் கைவிடப்பட்டுள்ள சுற்றுலா பங்களாக்களை புனர் நிர்மாணம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள மிகவும் அழகான சுமார் 30 பங்களாக்களும் உள்ளன. அதுடன் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணி தொடர்பில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. உரிமைய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு இணையாக மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தின் அடிப்படையில் காணி உரிமைகள் இல்லாத மக்களுக்கு முடிவுரிமையுடைய காணி உறுதிகளை வழங்கும் உரிமைய வேலை திட்டம் மிக முக்கியமான வேலை திட்டம் என்பதை கூற வேண்டும். இதன் கீழ் சுமார் 25,000 காணி உறுதிகள் வழங்கும் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. பொலனறுவை மாவட்டத்தில் மேலும் 6,000 பேருக்கு இந்த வார இறுதியில் காணி உறுதிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோத செயற்பாடுகளை மேற்கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாது என்று பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே மேலும் தெரிவித்தார். வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்புட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கையின் வாகன தேவைகளை 4 வகைகளாக பிரித்திருக்கின்றோம். முதலாவதாக பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள், பேருந்து, லோரி போன்றவையை குறிக்கும். இரண்டாவது பொது தேவைக்காக மக்களினால் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள், உதாரணமாக மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி போன்றவற்றை குறிப்பிடலாம். மூன்றாவது வகையாக கார்களை குறிப்பிடலாம். அதாவது அதிலும் சிறிய கார்கள், பெரிய கார்கள் என வகைப்படுத்தலாம். வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம். இரண்டாவது மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு அனுமதி வழங்குவோம். மூன்றாவது தெரிவிலேயே கார்களுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நான் முன்னர் கூறியது போன்று கார் தெரிவு 3வது வகைப்படுத்தலிலேயே காணப்படுகின்றது. எனவே முதலில் பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படும். பின்னர் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு அனுமதி வழங்கப்படும். அதன் பின்னர் தான் கார்களுக்கான அனுமதியை வழங்குவோம். விளையாடி கொண்டிருப்பதற்கான காலம் இதுவல்ல. எந்த ஒரு செயற்பாட்டையும் முறையாக முன்னெடுக்க வேண்டும். அப்படி செய்யாததன் காரணமாகவே நாம் கடந்த காலங்களில் நெருக்கடியை சந்தித்தோம் என குறிப்பிட்டார். வடக்கில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முதன்முறையாக சந்தேக நபர் ஒருவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவரின் 9,30,00,000 பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கீழ் பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்து 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்களாக 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் 2002ஆம் ஆண்டு அரசு வீட்டுத் திட்டம் ஒன்றை பெற்று 2 படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019க்கு பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினர் கடந்த 2 வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலவின் தலைமையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக இன்றிலிருந்து 7 தினங்களுக்கு சந்தேக நபரின் சின்ன கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும், தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு, சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை எனவும் இதுபோன்று சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசின் பொறுப்பற்ற தாந்தூண்டித்தனமான செயல்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் உட்பட பாதிப்புக்குள்ளான சகலருக்குமான நீதி வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கியமான தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. சிலவேளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எமது கட்சி சில இறுக்கமான தீர்மானங்களை எடுத்தால்தான் நாம் எமது மக்களையும் மண்ணையும் பாதுகாக்க முடியும். இலங்கையிலே இருக்கின்ற 19வது திருத்தச் சட்டத்தின் மூலம் 30க்கும் மட்டுப்படுத்தப்பட்ட கேபினெட் அமைச்சரவையிலே விகிதாசார அடிப்படையிலே எத்தனை அமைச்சு பதவிகள் தமிழர்களுக்கு கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாகரையில் மேற்கொள்ளப்படும் கனிய மணல் அகழ்வு, ராழ்பண்ணை நில அபகரிப்பு போன்றவற்றுக்கு எதிராக முற்போக்கு தமிழர் கழகம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய வாகரையில் இருந்து கதிரவெளி பிரதேச செயலகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மண்ணகழ்வு, கனியவள அகழ்வு மற்றும் ராள் உற்பத்திக்கான நில அபகரிப்பு போன்றவற்றை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊர்வலத்தில் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாளிகள் புகுந்து வீடு சின்னா பின்னமாகிவிட்டது. இனி அதை கட்டி எழுப்ப முடியாது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நம்பிக்கை மக்களுக்கும் வந்துவிட்டது. எனவே வடபகுதியில் இருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என அறைகூவல் விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின கூட்டம் நேற்று மட்டக்களப்பில் கொம்மாந்துறை மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து விடுதலை பெற்று தருவோம், அதற்காக வாக்களியுங்கள் என கேட்டவர்கள் இன்று பெருச்சாளிகளாக வந்தவர்கள் தங்களுக்கு தலைமை கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியை அழித்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கின்ற நிலைமையிலே இவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் விடுதலையை வலியுறுத்தி பெற்று தருவார்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கின்றது. இந்த தொழிலாளர் தினத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொண்டர்களை தேடவில்லை, தொழிலாளர்களின் குழந்தைகளின் நலனை தேடுகின்றது. உங்கள் குழந்தைகளிடமிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றார். கரியல் வயல் சுண்டிக்குளம் பகுதிகளை அண்மித்துள்ள 130 நபர்களுக்கு எதிராக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் தொடுக்கப்பட்ட வழக்கு இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 1908ஆம் ஆண்டு தொடக்கம் மக்கள் பயிர் செய்து வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த இடத்தில் உள்ள மக்கள் தமது காணிகளை துப்புரவு செய்தமையை அடுத்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் அது தமக்குரிய காணி என முல்லைத்தீவு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். சுண்டிக்குளம் தேசிய பூங்காவிற்குள் உட்சென்றமை, தாவரங்களை வெட்டி வெளியாக்கியமை, காணிகளை வெளியாக்கியமை, பாதைகளை அமைத்தல் மற்றும் பாதைகளை பயன்படுத்தியமை போன்ற காரணங்களை முன்வைத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மக்கள் ஏற்கனவே தனியார் காணிகளுக்கான 100 ஆண்டு உறுதி வழங்கப்பட்ட
மக்களும் தனியார் காணிகளுக்கு சொந்தமான மக்களும் அரசு அனுமதி பத்திரம் பெற்ற மக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களுக்கும் எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இருக்கும் குறைபாடுகளை ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதுபோல் இன்றைய தினமும் இந்த வழக்கில் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த வழக்கு தொடர்பாக மீள்பரிசீலனை செய்து இவ்வழக்குகள் தொடர்பாக குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பின் தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றத்தினால் வழக்கு தொடுநர் தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டு குறித்த வழக்கானது 3ஆக பிரித்து வருகின்ற ஜூலை மாதம் 19ஆம் திகதி 25ஆம் திகதி 26ஆம் திகதிகளுக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்றனர். வழக்கு தொடுக்கப்பட்ட மக்கள் சார்பில் சட்டத்தரணி சி தனஜியன் முன்னிலையாக இருந்தார். இது தொடர்பாக வழக்கின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் கூறியதாவது: இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு பகுதியிலே இருக்கின்ற கரியல் வயல் பிரதேசத்தில் வாழும் 100க்கும் மேற்பட்ட மக்களின் காணிகள் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு கீழே வருகின்ற காணிகள் என வனஜீவராசிகள் திணைக்களத்தால் தொடரப்பட்ட வழக்குகள் 2ஆம் தவணையாக நீதிமன்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மக்கள் ஏற்கனவே தனியார் காணிகளுக்கான 100 ஆண்டு ஊர்தி வழங்கப்பட்ட மக்களும் தனியார் காணிகளுக்கு சொந்தமான மக்களும் அரசு அனுமதி பத்திரம் பெற்ற மக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராகவே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் இருக்கும் குறைபாடுகளை ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதேபோல் இன்றைய தினமும் இந்த வழக்கில் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த வழக்கு தொடர்பாக மீள்பரிசீலனை செய்து இவ்வழக்குகள் தொடர்பாக குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பின் தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றத்தினால் வழக்கு தொடுநர் தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டு குறித்த வழக்கானது 3ஆக பிரித்து வருகின்ற ஜூலை மாதம் 19ஆம் திகதி 25ஆம் திகதி மற்றும் 26ஆம் திகதிகளுக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் வடமாகாணம் கடுமையான இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார். வடபகுதி அமைதியாக உள்ளது எனவும் அங்கு பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது எனவும் இலங்கை அதிபரின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சோல்கேம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் தான் பல தடவைகள் இலங்கைக்கு பயணம் செய்திருந்தாலும் தற்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இலங்கை அதிபரின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சோல்கேம் தனது எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் வடபகுதி தற்போது அமைதியாகவும் பாதுகாப்பாக உள்ளதென அவர் குறிப்பிட்டார். எரிக் சோல்கேமின் இந்த கருத்துக்கு ஸ்ரீலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். வடமாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினர் குடிசார் சமூகத்தினரையும் மாற்று கருத்துடையவர்களையும் ஊடகங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தரப்பினர் அச்சுறுத்தப்பட்டு தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றுவதன் மூலம் இலங்கை ராணுவம் தொடர்ந்தும் தனது முகாம்களை விஸ்தரிக்க முயல்வதாகவும் இந்து வழிபாட்டு தலங்களையும் பௌத்த மத குருமாரும் தொல்புயல் திணைக்களமும் கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இவ்வாறான நடவடிக்கைகள் வடமாகாணத்தில் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துவதோடு அமைதிக்கு எதிரான சூழலை உருவாக்குவதாகவும் அம்பிகா சத்குணநாதன் சுட்டிக்காட்டினார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.